தான். சரி, இந்த பாடல் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க ஒரு பாடல் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்க ஒரு பாடல் தான். ஸோ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றனா வேண்டுவது இல். ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி. இந்த பழமொழிக்கான பொருள் வந்து கற்றவனுக்கு கட்டுச்சொரு வேண்டாம் அப்படின்ட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஒரு 1000 தடவை கேட்டிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு விளக்கமா நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. படிச்சவங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே அந்த நாடு அவங்களுக்கு சொந்தமான நாடு மாதிரி தான். அதனால அவங்க வழி நெடுக அந்த நாட்டுக்கு போகும்போது சாப்பாடு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்க பாருங்க, அத்தகையோர் செல்லும் வழிகளுக்கு சோறு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் அவங்க சொந்த நாடு மாதிரி அங்கேயே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த பாடல சொல்ல வராங்க. ஸோ கற்றவர்களுக்கு சென்ற இடம்லாம் தம் நாடு போலவே மதித்து சிறப்பளிக்கும் நாடுகள் தான். ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி. ஆற்றனா அப்படின்றது வழிக்கு உதவும் கட்டுச்சோறு. ஸோ அது வேண்டாம், எனவே எங்கும் உபசரிக்க பெறுவர் அப்படின்றத இந்த பாடல சொல்ல வர பொருள் வந்து இதுதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கற்றவங்க எங்க போனாலும் சிறப்பு பெறுவாங்க, எங்க போனாலும் போற்றப்படுவாங்க அப்படின்றதான் சொல்றாங்க. ஸோ ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்றது பழமொழி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடலுக்கான பொருளையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாடல் பாருங்க. பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கான தலைப்பு. பாடலை பாருங்க. மாற்றத்தை மாற்றம் உடைத்தலால் மற்றவருக்கு ஆற்றும் பகையால் அவர்களைய வேண்டுமே வேற்றுமை யாருக்கும் உண்டாகலான் ஆற்றுவான் நூற்று வரை கொன்றுவிடும். ஸோ ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும் அப்படின்றது இந்த பாடல வர பழமொழி. ஸோ இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாற்றத்தை மாற்றம் உடைத்தலால் மற்றவருக்கு ஆற்றும் பகையால் அவர்களைய வேண்டுமே, அதாவது மனமாற்றம் மன வேறுபாடு அப்படின்றது மனக்கசப்புன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது தான். ஸோ நம்ம பகைவரை வந்து மோத விட்டு அவங்கள அழிக்கணும், நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மோத விட்டு அழிக்கிற சூட்சமம் தெரிஞ்சிட்டாலே போதும். அங்கனம் தம் பகைகளை ஒன்றுடன் ஒன்று மோத விட்டு அழிக்க வல்லவன் தான் தான் ஒருத்தனா நின்று 100 பேரை கொள்ளும் பேராற்றல் உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாற்றத்தை மாற்றம் உடைத்தல், அதாவது எதிரியை மோத விட்டு அழிக்கணும், நம்ம போய் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்றவன் வந்து 100 பேரை கூட கொள்ளும் பேராற்றல் உடையவன் அப்படின்றது தான் இந்த பாடலை வந்து சொல்ல வர பொருள். ஆற்றுவான் 100 வரை கொன்றுவிடும் அப்படின்றதான் வந்து பழமொழி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, பகைவரிடத்து ஒட்டி நண்பரை போல நடந்து அவரை அழிக்க வல்லவர்களை பெற்றால் அது வந்து எத்தகைய பெரும் பகையும் கூட எளிதில் வென்றுவிடும் அப்படின்றத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ பகைவரை சூழ்ச்சியால் அழிக்கணும், நம்ம போய் எதுவும் பண்ணிட்டு இருக்க கூடாது, பகைவரையும் மோத விட்டாலே போதும் அப்படின்றதான் வந்து இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பாருங்க. அடுத்த பாடல் வந்து அறத்தை பாதியில நிறுத்தக்கூடாது அப்படின்றதான் அடுத்த பாடலுக்கான தலைப்பு. ஸோ இந்த தலைப்புக்கான பாடலை பாருங்க. பட்ட வகையால் பலரும் வருந்தாமல் கட்டுடை தாக கருதிய நல்லறம் முட்டுடை தாகி இடைத்தவிர்ந்து வீழ்தலின் நட்டரான் ஆதலே நன்று. ஸோ இதை எப்படி சொன்னாங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஒரு நல்லறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை இடையில நிறுத்தாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இடையில நிறுத்தினா அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பயிரை விளைவிச்சு நட்டு அதை காத்து அதை விளைய வச்சு அறுத்து அது பயன்பெறாமல் போயிருதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட நடாமல் இருக்கிறதே பெருசு. அதே மாதிரிதான் நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்யறீங்கன்னா அதை இடையில வந்து இடையூறு இல்லாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இடையில நிறுத்தினீங்கன்னா அது இந்த மாதிரி நீங்க வந்து அதுக்கு விவசாயம் பண்ணாமலே இருக்கலாம். விவசாயம் பண்ணி அது பயன்பெறாமல் போறதுக்கு விவசாயம் பண்ணாம விதையே விதைக்காம இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி